அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 254. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சென்னை அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வேதகனி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியனுபவம் மிகுந்த பேராசிரியர், பல்வேறு தளங்களிலே இயங்கி வருகிறார். குறிப்பாக கவிதை எழுதுவதிலே மிகவும் வல்லவர். பல்வேறு விருதுகள், கவிதை எழுதுவது, பிறரை கவிதை எழுத வைத்து புத்தகம் வெளியிடுவது என பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றார். 4 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். கத்துக்குட்டி, இதய பயிற்சி, தனிமையன் 3, மழலை.com. இந்த தனிமையன் 3 அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கேட்கணும்னு தோணுது. ஏன்னா தனிமை எண் அப்படின்னு சொன்னா கூட தெரியாது, தனிமையன் 3ன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துற மாதிரி அவருடைய கவிதை தொகுப்போட தலைப்பு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி பல்வேறு கருத்தரங்குகள்ல கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரைகளை வழங்கி இருக்கின்றார். 1330 கவிதைகளை திரட்டி நூல் வெளியிட்ட உலக சாதனையாளராக திகழ்கிறார். 17 கீழ்கணக்கு நூல்கள் தொடர் வாசிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட உலக சாதனையாளர். பன்மொழிகளில் திருக்குறள் வாசிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட உலக சாதனையாளர். தமிழக கவிஞர் கலை இலக்கிய சங்கம் மற்றும் தமிழ் பணி அறக்கட்டளை வழங்கி இருக்கக்கூடிய கவிமழை விருது, நற்கவிஞர் விருது, கவி அருவி விருது, கவி உலக பூஞ்சோலை வழங்கிய கவிச்சிற்பி விருது, இவ்வாறு பல்வேறு விருதுகள், கவிச்சிற்பி கண்ணதாசன் விருது, அமுத சுரபி அறக்கட்டளை மற்றும் சென்னை முத்தமிழ் சங்கம் வழங்கி இருக்கக்கூடிய செம்மொழி கவி விருது, சிந்தனை மேதகு மகளிர் விருது, சிறந்த ஆளுமை விருது, அருந்தமிழ் தாரகை விருது, வீரமங்கை வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் வழங்கிய விருது சான்றிதழ், இவ்வாறு பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். இளந்தமிழர் பேரவை அமைப்பு குரல் கவிஞர் விருது என்ற ஒரு வித்தியாசமான ஒரு விருதையும் வழங்கி இருக்கின்றது. பாரதி நேயர் விருது, மகிழ்ச்சி எஃப்எம் வழங்கிய மகிழ்ச்சி செம்மல் விருது, இவ்வாறு பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த அம்மையாருக்கு அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கி இருக்கக்கூடிய த மாஸ்டர் ஆஃப் மெனி ஹேட்ஸ் அவார்டு என்ற விருதும் கருதத்தக்கதாக இருக்கிறது. விஸ்டம் பாத் ஃபவுண்டேஷன் வழங்கி இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ரொஃபஸர் அவார்டு. ஒரு தமிழ் பேராசிரியருக்கு ஏதாவது 1-2 விருதுகள் என்பது ஒரு உலக வழக்கில் ஒரு இயல்பா இருக்கும். ஆனால் இவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஒரு விருதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 விருதாவது இருக்கும். நான் நிறைய விருதுகள் சொல்லலை, அவ்வளவு நீண்டதாக போயிட்டே இருக்கு. அப்ப இவங்களுடைய ஒரு தனித்த அடையாளம் அப்படிங்கிறது கவிதையாக இருக்கிறது. கூட நினைச்சேன் அவங்களோட கவிதை நூலவே கூட பேசியிருக்கலாமோ அப்படின்னு. ஆனா அம்மையார் அவர்கள் வித்தியாசமாக 50 காப்பியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வளையாபதியை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருப்பது வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு 74 பாடல்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நூலை எடுத்துக்கிட்டு சமண சமய கருத்தை பேசக்கூடிய ஒரு நூலை எடுத்துக்கொண்டு பெரும்பாலும் நிலையாமையை குறித்து பேசக்கூடிய ஒரு நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கின்றார். எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பாடல், நம்மெல்லாம் தமிழ் இலக்கியம் பயின்ற பேராசிரியர்களுக்கு பாளையாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும் என்ற பாடல் எல்லாம் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. அனைவரும் மனம் கொள்ளத்தக்க ஒரு பாடல் அது. அந்த நூலிலே பிற பாடல்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனவே அதனை தெரிந்து கொள்ளும் விதமாக இன்று பேராசிரியர் வேதகனி அவர்கள் வளையாபதி நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகை இருந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் கேட்டு கேட்டு அதிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இது ஒரு வித்தியாசமான பாதையாக இருக்கிறது. எனவே அம்மையார் அவர்களை மகிழ்ச்சியோடு இந்த அவையிலே வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூல் கருத்துரைக்கான நேரம். இன்றைய நூல் கருத்துரையாளராக சென்னை அம்பத்தூர் அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வேதகனி அவர்களை வளையாபதி என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அம்மா. நான் பேசுவது தெளிவாக இருக்கா? கேக்குது, தெளிவா கேக்குது, நல்லா கேக்குது. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இணைய வழியாக குழுமியிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இக்கல்லூரியின் நிறுவனர் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைக்குள்ளாக செல்கிறேன்.
என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமந்திரத்தின் வரிகள் மூலம் என் உரையை துவங்குகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு வளையாபதி. வளையாபதி 50 காப்பியங்கள்ல ஒன்று அப்படின்னு தெரியும். எப்போதுமே சிலப்பதிகாரம், மணிமேகலை ரொம்ப பரிச்சயமானது, அடிக்கடி எல்லோரும் வாசிக்கக்கூடியது. பாடப்பகுதியில சிறு சிறு பகுதிகளாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நம்ம அதிகமா வாசிச்சிருப்போம். ஆசிரியர்களாக இருக்கிற நமக்கு அது நிறைய உரைகள் கேட்டிருப்போம், நிறைய உரைகள் நம்மளும் பேசியிருப்போம், பாடப்பகுதி எடுத்திருப்போம். இந்த வளையாபதி ரொம்ப ஒரு அளவுல ரொம்ப சிறியதான ஒரு நூல். அந்த நூலை எடுத்து பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. இதுல நான் ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். வளையாபதி ஒரு அறிவியல் கருவூலம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லியிருந்தேன். அம்மா சொன்னாங்க இந்த கவிதை நூல் அது இதெல்லாமேன்னு. ஆசிரியர் பணியை விட இந்த கவிதை எழுதுவதுல தான் ஆர்வம் ஜாஸ்தி. எந்த ஒரு தலைப்பு அப்படின்னாலும் எனக்கு வந்து கவிதை தான் முதல் தோணும். பாடம் எடுக்கிறத விட கவிஞரா இருக்கிறதா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய நூல் பத்தி சொன்னாங்க. என்னுடைய நூல் வந்து புத்தகம் போடணுன்றதுக்காக எழுதல, எல்லாமே ஒரு தொகுப்பா இருக்கணும். அங்க ஒன்று இங்க ஒன்று பள்ளி நாட்கள்ல இருந்து எழுதின அந்த என்னுடைய கவிதைகள்லாம் மொத்தமாக தொகுத்து தான் நான் தொகுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன நோக்கம்தான். அப்படிதான் என்னுடைய கவிதை நூல் வெளியீடு செய்தேன். இப்போ ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக தான் நான் கவிதை நூல் வெளியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய முதல் நூல் கத்துக்குட்டி. கத்துக்குட்டி அப்படின்றது என்னன்னா, சிறு வயதுல இருந்து எழுதின கவிதை. நூலுக்காக அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் நான் செய்யல. எப்படி அந்த ஒரு கத்துக்குட்டித்தனமாகவே இருக்குமோ அப்படிதான் அந்த நூல் இருக்கும், கவிதை நூல். அதுதான் கத்துக்குட்டி. அடுத்தது கவிதை, காதல் சார்ந்த கவிதைகளை மொத்தமா ஒன்று திரட்டின அந்த நூல் தான் வந்து இதய பயிற்சி. இதயமே பயிற்சி ஆகக்கூடிய அளவுக்கு அந்த காதல் கவிதைகள், நான் ரொம்ப ரசித்த காதல் கவிதைகளை தேர்ந்தெடுத்து அந்த நூல். 3வது நூல் அம்மா கேட்டாங்க, தனிமை எண் 3 அப்படின்னு சொல்லும்போது, 3 அப்படின்னு வரும்போது அந்த 3ன்றது தலைப்புல வரணும்னு யோசிச்சேன். தனிமை அப்படின்னு சொல்லும்போது அது 3 எழுத்து. இந்த கவிதை புத்தகத்துல இருக்கிற கவிதைகள் அத்தனையும் ஒரு 100 கவிதைகள் இருக்கு. அந்த 100 கவிதைகளுமே தலைப்பு வந்து 3 எழுத்துல இருக்கிறது தான் இருக்கும். தமிழ், உறவு, நட்பு, காதல், தோல்வி, வெற்றி, உழவு, இன்னும் நிறைய வந்து இரவு, காதல், இப்படி சொல்லி இந்த நூல் கையில இருக்கு. இதோடைய வடிவமைப்பை அந்த 3 அப்படின்ற வடிவமைப்பு தான் போட்டிருக்கேன். இதுல வந்து அந்த தலைப்புடைய மொத்தமும் இதுல வந்துடும். தாய்மை, பெண்மை, பாரதியை பற்றி கவிதை பாரதி, அழகு, உறவு, அன்பே அப்படின்னு சொல்லி மரபு, தாகம், உரிமை, அந்த 3 எழுத்துல இருக்கிற கவிதையெல்லாம் ஒன்றாக தொகுத்து இது ஒரு நூலா வெளியிட்டது. தலைப்புக்கு அம்மா ரொம்ப சொன்னாங்க, மிக்க மகிழ்ச்சிமா உங்களுடைய கருத்துல. சரி, இன்னைக்கு நம்ம இந்த வளையாபதி 4வது நூல் வந்து மழலை.com அப்படின்னு சொல்லி ஒரு நூல். அதுல வந்து மழலைகளுக்கான கவிதைகள் 50 கவிதைகளை ஒன்றாக திரட்டி ஒரு நூலா வெளியிட்டோம். அதுதான் வந்து மழலை.com அப்படின்னு சொல்றது. இப்ப அடுத்தது எனக்கு சிறுகதை எழுதணும்னு ஒரு ஆர்வம். ஒரு 4-5 கதைகள் அதாவது எழுதி முடித்த பிறகு சிறுகதை நூல் வெளியீடு செய்யணும்னு அதற்கான சில முயற்சிகள் இருக்கு. இவ்வளவுதான் என்னை பத்தி சொல்றதுக்கு. வேற ஏதோ ரொம்ப பெரிய சாதனைகள்லாம் இல்லை. ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான். வளையாபதி நூல் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் அன்னையினுடைய அணிகலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய இந்த இணையத்துல படங்கள்லாம் பார்ப்போம். தமிழ் அன்னைக்கு சூட்டப்பட்டிருக்கிற அணிகலன் சொல்லும்போது கையில இருக்க அணிகலனாக வளையலாக வளையாபதி, இடுப்புல இருக்கிறது மணிமேகலை, கால்ல இருக்கிறது சிலப்பதிகாரம், அதே மாதிரி மார்புல அணிந்திருக்கிறது அந்த சீவக சிந்தாமணி. இப்படி ஒன்றா நம்ம வந்து சொல்லுவோம். காதுல அணிந்திருக்க இது வந்து குண்டலம் அப்படின்னு சொல்லி குண்டலகேசி. இப்ப இந்த அணி அப்படின்ற போது வளையல் ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு. நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுனாலும் நம்மளுடைய கையை தான் முன்னாடி கொண்டு போவோம். நம்ம கையை தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த வளையாபதிங்கிற அந்த காப்பியத்தை வந்து நம்ம ரொம்ப பாக்குறதே கிடையாது. அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து வளையாபதி பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். வேற எங்கேயுமே நான் வளையாபதி பேசுனது கிடையாது. ஆனா அது நிறைய வாசிச்சது உண்டு. ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுனதுனால அந்த 72 பாடல்கள்லயும் நான் நிறைய முறை வாசிச்சிருக்கேன். எனக்கு இன்னைக்கு வந்து அதுதான் நான் தலைப்பா எடுத்திருக்கேன். இந்த வளையாபதி அப்படின்னு சொல்லும் போது இது ஆசிரியர் பெயர் வந்து தெரியல.
ஆசிரியர் பெயர் தெரியல, கதையும் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கல. இதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமா இணையத்துல வளையாபதின்னு போட்டாலே நமக்கு இந்த தகவல்லாம் வந்து வந்துருது. ஆசிரியர் பெயர் தெரியல, ஆனா வந்து ஒரு சமண காப்பியம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்ததா என்ன பாக்குறோம்னா, இதுல வந்து ஒரு இப்ப நம்ம காப்பியம்னு அப்படின்னு எடுத்துட்டா அறம் பொருள் இன்பம் வீடு இது முழுமையாக இருக்கணும் அப்படின்னு. ஆனா இது வந்து கொஞ்சம் காப்பிய இலக்கணத்திற்கும் கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கு. அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாவற்றையும் சொல்கிறதா எப்படின்னு தெரியல. ஆனா இந்த நிலையாமைன்ற பொருளை வந்து அதிகமா பேசுறது இந்த வளையாபதி. ஒவ்வொரு பாடல்லையுமே நிலையாமை, இது நீ இப்படிலாம் பண்றோம், இவ்வளவு ஒழுக்கக்கேடாக சமுதாயம் இருக்கு, ஆனா வந்து இதெல்லாம் நிலை கிடையாது. யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, காதல் நிலையாமை, இப்படி வந்து நிலையாமை பத்தி நிறைய பேசுகின்ற இந்த நூல் தான் வளையாபதி. இப்ப இது மேலோட்டமா இதோடைய கதை சுருக்கம் நம்ம பார்ப்போம்னா, நவகோடி நாராயணனுடைய கதை சுருக்கம். ஒரு காப்பியம் என்று சொல்லும்போது தொடர்நிலை செய்யுளாக நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து வெறும் 72 பாடல், இன்னும் சில தொகுப்புல 74ன்றாங்க. ஆனா என்னுடைய புத்தகத்தின் நான் கையில வச்சிருக்க புத்தகத்துல 72 பாடல் தான் இருக்கு. இந்த பாடல் கூட ரொம்ப தாமதமா தான் கிடைச்சது. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த நூல் இருந்ததாகவும் அதற்கு பிறகுதான் இது வந்து நமக்கு துளைந்ததாகவும் ஒரு கருத்து இருக்கு. இந்த ஆராய்ச்சிக்குள்ள போனோம்னா நம்ம வந்து நிறைய கருத்துக்கள்ல வெவ்வேறு விதமான கருத்துகள் இருக்கு. அந்த ஆராய்ச்சி வந்து நமக்கு எந்த அளவுக்கு பயன்படும் தெரியல. ஆனா வந்து இந்த நூலுடைய கருத்துக்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படக்கூடியதா இருக்கு. இதுல வந்து நிறைய ஒரு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு இலக்கியவாதியா இருந்திருப்பாரோ தெரியல. ஆனா வந்து ஒரு அறிஞரா, ஒரு அறிவியல் ஆய்வாளரா இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஒரு ஒரு பாடலும் நம்ம எடுத்து வாசிக்கும் போது. இந்த நவகுடி நாராயணன் அந்த ஒரு கதை தலைவன் அவர்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல அந்த காலத்துல அந்த நவகோடி அப்படின்னு சொல்லும் போது நவம் அப்படின்னா 9 கோடிகளுக்கு அதிபதியாக இருந்த ஒரு செல்வந்தன். அவர் ஒரு வாணிகர், வணிகம் செய்பவர் அப்படின்னு சொல்ற ஒரு செல்வந்தரா இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல ஆண்கள் வந்து கொஞ்சம் ஒரு சாதாரண ஒரு குடிமகனே வந்து எத்தனை திருமணம்னாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம். அதுல 2 மனைவிகள், 2 மனைவிகளுமே வெவ்வேறு தெய்வத்தை வழிபடுகிறவர்களாக, ஒருவர் வந்து அவருடைய குலத்துல இன்னொரு ஒரு பெண் மற்றொரு குலத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். காலத்தின் சூழ்நிலை, சமூகத்தின் சூழ்நிலை, உறவுகளின் நெருக்கடி, இதன் மூலமாக என்ன ஆயிடுது, அவர் வந்து அந்த வேற்று ஜாதி பெண்ணை, வேற்றுக்குல பெண்ணை வந்து கைவிடும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த கதையை படிக்கும் போது எனக்கு நிறைய சினிமாக்கள்ல, திரைப்படங்கள்ல இந்த கதையை நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே தான் இருக்கு. ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த கதை வந்து நமக்கு வரலாற்று குறிப்புகள் இணையத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த நிகழ்வு இதுதான். அந்த நேரம் கருவுற்றிருக்கிற அந்த பெண், அவள் வந்து மற்ற உறவினர்கள் சமூகத்தினரால தூற்றப்படுகிறாள். அந்த ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது. காளியின் வரத்தினால் ஆண் பிள்ளை ஒன்று பிறக்கிறது. அந்த பிள்ளை தன்னுடைய தந்தை யார் என்று தேடுகிறான். தந்தை இவர்தான் என்று தெரிந்தவுடன் அதை வந்து உலகிற்கு தெரியப்படுத்த அவன் எடுக்கிற முயற்சிகள், காளி தெய்வத்தின் உதவியோடு அவன் வந்து எடுக்கிற அந்த முயற்சிகள் தான் இதுதான் இந்த கதையோடைய வளையாபதியினுடைய காப்பிய கதை என்று நமக்கு இணையத்தின் வாயிலாக தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அது முழுமையான நூல் கிடைக்கல. இதுல இருக்கிற அந்த பாடல்கள் கூட நமக்கு கதையை தொடர்பு படுத்தி இருப்பதாக இல்லை. எல்லாமே வந்து அறக்கருத்துக்களை சொல்வதாக, நிலையாமையை சொல்வதாக தான் இருக்கு. அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லும் போது ஒழுக்கத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதாக, அறத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கு. அடுத்தது பொருள் பத்தி நிறைய பேசுறாங்க. பொருள் பத்தி பேசுறாங்கன்னா இந்த பொருள்லாம் வீணாயிடும், இதெல்லாம் வந்து காலத்தால் அழிக்கப்படும் என்று சொல்வது போல நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த இது வந்து நான் எப்படி கண்ணோட்டத்துல பாக்குறேன்னா, நிறைய ஒரு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை ஆசிரியர் நமக்கு சொல்லியிருக்காங்க. முதலாவது கடவுள் வழிபாட்டுல அருக கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறார். அருக கடவுள் என்பவர் நம்முடைய மன இருளை, அறியாமையை போக்கக்கூடிய ஒரு கடவுள். அறியாமை நம் மனதிற்குள்ளாக இருக்கும்போது அநேக துன்பங்களுக்கு ஆளாகும். அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு அருக கடவுளை நான் முன்னிறுத்துகிறேன் என்று சொல்வது போல ஆசிரியர் இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கதை தலைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நமக்கு எப்பவுமே ஒரு கதை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு காப்பியம் சொல்லும்போது அவர் வந்து ஒரு நல்ல ஒரு குணங்களோடு இருக்கிறவங்களா தான் பார்ப்போம். இந்த கதையில கொஞ்சம் மாறுபட்டு 2 மனைவிகளை உடையவன், 2 மனைவிகளை இருக்கிறது தவறில்லை. ஆனா ஒருவரை விட்டு அவன் வந்து மறந்து விடுகிறான், திரும்ப அந்த மகன் தேடி செல்கிறான் அப்படின்றது போல இந்த கதை இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். தமிழ் இலக்கியம் பொதுவா வந்து காதல்,
வீரம், இதைதான் பெரும்பாலும் எல்லா இலக்கியங்களும் நமக்கு பேசுது. சங்க காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்கிற நவீன இலக்கியங்கள் வரைக்கும் காதல் வீரம் பற்றி பேசும்போது இடையிடையே சில நூல்கள் அறிவியல் கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்றது. அது சில அறிவியல் கருத்துக்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியும். இப்ப மணிமேகலையில எடுத்துட்டா நிறைய அறிவியல் கருத்து, சிலப்பதிகாரத்திலையும் பார்த்தோம்னா நிறைய அறிவியல் கருத்து நம்ம பார்க்கிறோம். ஆனா வந்து இந்த வளையாபதியில நம்ம ரொம்ப வாசிச்சிருக்க மாட்டோம். அப்படி ஒரு இதை நான் வந்து பொதுத்தளத்துல பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த நாள்ல நினைச்சேன். இதுல அறிவியல் கருத்து அப்படின்னு சொல்லணும்னா என்னன்னா, ஒரு பாடல்ல ஒரு மீனை பற்றிய ஒரு செய்தியை வந்து ஆசிரியர் சொல்றாரு. மீனினுடைய இயல்பு. ஒரு மீனை வந்து எப்படி அவர் புரிஞ்சுட்டாரோ, அந்த மீனை வந்து உற்று நோக்கி இருக்கிறாரா என்னன்னு தெரியல. மீனை பற்றி ஒரு படிப்பே இருக்கு, ஸ்டடி ஆஃப் இத்தியாலஜி அப்படின்னு சொல்ற ஒரு படிப்பு வந்து இருக்கு. மீனை சார்ந்த ஒரு படிப்பு. மீன் வந்து எப்படி வாழும் அப்படின்றத ஆசிரியர் நமக்கு ஒரு பாடல்ல சொல்றாங்க. அந்த பாடல் வந்து 8வது பாடல், வளையாபதியில 8வது பாடல்ல மீனுடைய இயல்பை சொல்றாங்க. மீன் வந்து எப்பவுமே எந்த ஒரு மீனும் ஆழமான அந்த நீர் இருக்கிற நீர்நிலைகள்ல தான் வாழணும்னு நினைக்குமா. ஆழமான நீர் இருக்கிற இடத்துல வாழும். அது கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு வேறொரு இடம் தேடி போகுமா. புதுசா ஒரு நீர்நிலை பக்கத்துல வந்துருச்சுன்னா இந்த இடத்துல இருந்து துள்ளி குதிச்சு அது வந்து வேற இடத்துக்கு போய் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுமா. அப்போ அந்த மீனுடைய இயல்பு என்னன்னா ஒரே இடத்துல வாழாது. மீனுக்கு வந்து வெவ்வேறு இடங்கள்ல வாழணும், பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அது எவ்வளவுதான் நீரோட்டம் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஓடுற மீன் தான் உயிருள்ள மீன் சொல்லுவாங்க. அந்த ஆற்று போக்குல போகிற மீன் வந்து உயிரற்ற மீன். எதிர்நீச்சல் போட்டு அது வந்து அந்த ஆழமான நீரை தேடி செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மீனை வந்து எதற்கு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காமனையே கணவனாக கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த ஒரு கணவனோட இருப்பதை விரும்ப மாட்டாளாம். எப்படி வந்து ஒரு சாதாரண ஆடவன் கிடையாது, அவன் வந்து ஒரு காமதேவன், அந்த இன்பத்தை தரக்கூடிய, நாள்தோறும் இன்பத்தை தரக்கூடிய ஒரு ஆடவனையே தனக்கு கணவனாக கொண்டிருந்தாலும் அந்த ஒரு கணவனோடு இருக்க மாட்டா ஒரு பெண். யாரை பத்தி சொல்றாங்கன்னா ஒரு பொது மகளிரை பத்தி இங்க சொல்றாங்க. அப்ப இந்த மீனோட ஒப்பிட்டு சொல்றாங்க. மீன் எப்படி வந்து புதிய புதிய அந்த நீர்நிலைகளுக்கு தாவிக்கொண்டே இருக்குமோ, அது போல இந்த ஒரு பெண்ணுடைய இதயம் வந்து என்ன ஆகுதான், வேற ஒரு ஆடவரை பார்த்தோன்னா, புதிதாக ஒரு ஆடவரை பார்த்தோம்னா அவங்க மேல மோகம் கொண்டு தன்னுடைய இயல்பை, தன்னுடைய அந்த வாழ்விடத்தை மாற்றிக்கொள்கின்ற மீன் போல அந்த பெண் இருக்கிறாள் அப்படின்றது மாதிரி அந்த பாடலில் 8 பல்ல முழு நீர் பழகினும் மீனினம் வெள்ளம் புதியது காணின் விருப்புருவும். நல்ல பள்ளம் சொல்லும் போது ஆழமான ஒரு நீர்நிலைகள்ல தான் அந்த மீன் இருக்கு. அதோடைய வாழ்நாளுக்கு அந்த இடத்துல இருக்கிற அந்த உணவும், அந்த காற்று, அந்த நீர்ல இருக்க காற்றும் அந்த நீரும் அதற்கு போதுமானதுதான் நீந்தி கொண்டு வாழ்வதற்கு. ஆனால் புதிதாக ஒரு வெள்ளம் புதியதுக்கானின் விருப்புருவும். புதிய ஒரு வெள்ளம் வந்து விட்டால், புதிய நீர்நிலை அருகில் வந்து விட்டால் இங்கிருந்து அது வந்து தாவி சென்று அந்த இடத்துக்கு போயிடுமா. அப்போ அந்த ஒரு பொது மகளிரை பற்றின ஒரு கருத்துக்கு இங்க வந்து மீனை குறித்து ஒப்பிட்டு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு ஒரு பாடல்ல எதை பத்தி இருக்குன்னா, காற்றினுடைய தன்மை. காற்றினுடைய தன்மை சொல்லும் போது காற்றை பற்றி ஒரு படிப்பு இருக்கு. என்னன்னா ஸ்டடி ஆஃப் அனிமாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காற்றினுடைய தன்மையை வந்து இந்த பாடல்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. காற்று இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி உணர்றோம்? ஒரு மலருடைய இதழ் மேல ஒரு தாமரை இதழ் மேல ஒரு துளி மழை நீர் விழுந்ததுன்னா அது அப்படியே இருக்கும். காற்று வீசும்போது அந்த நீர் துளியானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த நீருக்கு கால்கள் கிடையாது, இந்த காற்றானது அதை அசைத்து செல்கிறது. அப்போ இங்க வந்து காற்றினுடைய இயல்பு என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கடத்தி செல்கின்ற தன்மை வாய்ந்தது இந்த காற்று அப்படின்னு அந்த ஒரு பாடல்ல சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இதுவும் கற்பில்லா பெண்களின் மனமானது ஒரு இடத்தில் நிலைக்காமல் காற்று எப்படி அந்த ஒரு மலைத்துளியை தாமரை இதழ்கள்ல இருந்து வேறொரு இடத்துக்கு நகர்த்தி செல்கிறதோ, அது போல ஒரு புதிய ஆடவரை கண்டுவிட்டால் அவளுடைய நெஞ்சமானது காற்றினால் தள்ளப்படுகின்ற அந்த ஒரு நீர்த்துளியை போல தன்னுடைய மனதை வேறு ஒரு ஆடவரிடம் செலுத்துகிறாள் அந்த பெண் அப்படின்னு சொல்லி இங்க வந்து அந்த காற்றினுடைய அசைவுக்கு எப்படி அந்த நீர்த்துளி தலையசை நகர்கிறதோ அது போல புதியதாக ஒரு ஆடவரை கண்டுவிட்டால்
ஒரு பெண் வந்து அவளுடைய மனமானது வேறொரு ஆடவர் மேல செல்கிறது அப்படின்றத ஒப்பிட்டு ஒரு பாடல்ல இதே கருத்தை சொல்லக்கூடியதான ஒரு நட்பு அப்படின்னு சொல்ற ஒரு அதிகாரத்தை வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. இனம் போன்று இனம் அல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். இங்க கேண்மை சொல்லும்போது நட்பை சொல்றாங்க. இனம் போன்று இனம் அல்லார், இனம் அவளுடைய இனம் என்று நினைத்து கொண்டு ஒரு நட்பு கொள்ளும் போது இனம் இனத்தோடு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், அந்த நட்பு வேற ஒரு இடத்துக்கு அதனுடைய மனதை மாற்றிக்கொண்டு சென்று விடும் அப்படின்னு சொல்லி கூடா நட்புல வள்ளுவர் சொல்லியிருக்க அந்த கருத்தும் இங்க வளையாபதி கருத்தும் வந்து ஒத்து போகுது. இன்னொரு ஒரு செய்தி சொல்லணும். வளையாபதியை பத்தி நம்ம பார்க்கணும்னா, குறுந்தொகை மற்றபடி சீவக சிந்தாமணியோடைய இந்த நச்சினார்க்கினியர் உரையில வர்ற கருத்துக்களும் வளையாபதி கருத்துக்களும் நிறைய இடங்கள்ல ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி ஒத்த தன்மை உடையது அப்படின்ற அந்த குறிப்பும் வளையாபதி நூலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முதலாவது நான் வந்து மீனினுடைய இயல்பு சொன்னேன். அடுத்தது காற்றினுடைய தன்மையை பற்றி ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. மூணாவதா வானியல் சார்ந்த கருத்துக்களும் இந்த நூல்ல இருக்கு, 1-2 பாடல்கள்ல. வானியல் சொல்லும் போது நம்ம வந்து அது என்ன படிப்போம்னா ஸ்டடி ஆஃப் அஸ்ட்ரானமி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வானியல் சார்ந்த கருத்துக்களும் இந்த வளையாபதி நூல்ல சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா சந்திரனுடைய அந்த இயல்பை வந்து சொல்றாங்க. மாதம் ஒரு முறை மறையும், அப்புறம் ஒவ்வொரு நாளும் அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பாடல் 56வது பாடல்ல நாள்தோறும் தேயும் நகைமதி ஒப்ப அப்படின்னு சொல்றாங்க. நாள்தோறும் தேய்ந்து கொண்டே போகுமா விலை மகளிருடைய அந்த அன்பானது அப்படின்னு. மாதம் ஒரு முறை அது வந்து முழு சந்திரனாக இருக்கும், அந்த மதியானது முழு மதியாக இருக்கும், அப்புறம் தேய்ந்து கொண்டே போகும், மீண்டும் வளரும். அப்போ உண்மையான அன்பில்லாத அந்த இல்லறத்துல இல்லாத பெண்களுடைய அன்பு எப்படி இருக்குமா, மாதம் ஒரு முறை தேய்ந்தும் வளர்ந்தும் செல்லக்கூடியதாக அங்க வந்து நமக்கு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் இந்த பாடல் 56வது பாடல்ல அந்த வானியல் சார்ந்த கருத்துக்கள் இங்க சொல்லப்படுது. நாள்தோறும் தேயும் நகைமதி ஒப்ப. நகைமதி அப்படின்னு சொல்லும் போது எப்போதும் அதனுடைய அந்த இயல்பு நகை அப்படின்னும் போது அது அணிகளை அழகுக்காக அங்க சொல்றாங்க. தேயும் அந்த அழகானது தேய்ந்து கொண்டே இருக்கும். அது போலதான் ஒரு ஆடவர் மீது அந்த ஒரு விலைமகள் கொள்கின்ற பொதுமகளிர் கொள்கின்ற அன்பானது வளரும் தேயும் சொல்லி வந்து அந்த ஒரு மதியோடைய சேர்த்து அங்க வந்து ஒப்பிட்டு சொல்றது இந்த 56வது பாடல்ல ஒரு வரி. அது போல இது வந்து என்னன்னா பொருள் மிகுதியாக இருக்கும்போது ஒரு அன்பும் பொருள் குறைவாக இருக்கும்போது ஒரு அன்பும், அந்த அன்புடைய வேறுபாட்டை வந்து இங்க சொல்றாங்க. அன்பு வந்து எப்பவுமே உண்மையான அன்பு நிலைத்த தன்மையுடன் இருக்க வேண்டும். ஆனா இங்க வந்து அன்பினுடைய அளவு மாறுகிறதாம். சந்திரன் எப்படி வளருகிறானோ அது போல அந்த பொருள் அதிகமா இருக்கும்போது அன்பு மிகுதியாகவும், பொருள் குறைவாக இருக்கும்போது பொருள் குறைவாக ஒருவன் கொடுக்கும்போது அன்பு குறைவதாகவும் இந்த பாடல்ல அந்த கருத்து சொல்லப்படும். வானியல் சார்ந்த அந்த தகவலும் நமக்கு இந்த வளையாபதி பாடல்ல பார்க்கிறோம். அடுத்தது எலும்பியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய பாகம், நம்மளுடைய ஒரு உறுப்பாக இந்த எலும்பு காணப்படுகிறது. எலும்பு பற்றி விலா எலும்பு பற்றி ஒரு செய்தி வந்து இந்த வளையாபதி பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஸ்டடி ஆஃப் ஆஸ்டியாலஜி அப்படின்ற அந்த ஒரு படிப்பு வந்து நம்மளுடைய மனித உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு. இங்க விலா எலும்பினுடைய தன்மையை வந்து ஆசிரியர் வந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கவிஞர் வந்து ஒருவேளை மருத்துவரா இருந்திருப்பாரா, அல்ல வானியல் சாஸ்திரியா இருந்திருப்பாரா, அவருக்கு வந்து ஒரு பன்முகம் கொண்ட ஒரு தன்மை, அவருக்கு ஒரு திறன் இருந்திருக்கு. இங்க விலா எலும்பு பத்தி சொல்றாங்க. என்னன்னா ஒரு மனிதர்களை எள்ளி நகையாடக்கூடாது. சான்றோர்கள் எப்போதும் தனக்கு துன்பம் தருவித்த ஒருவருக்கு கூட ஒரு துன்பம் வந்துட்டா அதை வந்து எள்ளி நகையாட மாட்டாங்களாம், வருத்தப்படுவாங்களாம். சான்றோர்கள் நல்ல பண்புடையவர்கள் மற்றவர்களுக்கு வரக்கூடியதான துன்பத்தை கண்டு எப்போதும் மனம் வருந்துகிறவர்களா இருப்பாங்களாம். ஆனா சான்றோர்கள் அல்லாதவர்கள் கயவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் நேரிட்டால் அதற்கு விழுந்து விழுந்து சிரிப்பார்களாம். விழுந்து விழுந்து சிரிக்கும் போது அந்த விலா எலும்பானது முறிந்து விடுமா. அதுதான் இங்க சொல்றாங்க. நம்ம இந்த சாதாரணமா நம்மளுடைய பேச்சு வழக்குல சொல்லுவோம் விழுந்து விழுந்து சிரிக்கிறது அப்படின்னு. அப்போ கயவர்கள் மற்றவர்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை கண்டு விழுந்து விழுந்து சிரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குமா. அப்படி அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கும் போது அந்த விலா எலும்பானது முறிந்து விடுமா. அது 29வது பாடல்ல சொல்லியிருக்காங்க.
நக்கே விழா சிறுவர் நாணுவர் புக்கே கிடப்பர் கனவும் நினை கையும் ஏற்பர் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. பிறருடைய துன்பத்தை கண்டு யாரும் மகிழக்கூடாது. மகிழ்ந்து சிரிக்கும் போது நீங்க விழுந்து விழுந்து சிரிச்சீங்கன்னா உங்களுடைய அந்த விழா எலும்பானது முறிக்கப்படும், உடையப்படும் அப்படின்ற ஒரு கருத்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த விழா எலும்பை பற்றி, அப்ப யாக்கை நிலையாமை, ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்கிறான் என்றால் விலங்குக்கும் நமக்கும் இருக்கிற அந்த வேறுபாடு அந்த முதுகெலும்பு. நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம், விலங்குகள் பூமியை பார்த்தபடி நடக்கிறது. அப்போ நமக்கும் அந்த விலங்குக்கும் இருக்கிற அந்த ஒரு பெரிய வேறுபாடு என்னன்னா, இறைவனுடைய சிருஷ்டிப்புல, கடவுளுடைய சிருஷ்டிப்புல அந்த எலும்பானது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த எலும்பை குறித்ததான ஒரு குறிப்பு இந்த வளையாபதி பாடல்களை நமக்கு 29வது பாடல்ல கவிஞர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வண்டுகளுடைய இயல்பு. வண்டுகளுடைய இயல்பு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு படிப்பு இருக்கு, ஸ்டடி ஆஃப் ஓசியோடெர்லாலஜி அப்படின்னு சொல்லி. அந்த படிப்புல பார்த்தோம்னா நம்ம வண்டுகளுடைய இயல்பு, வண்டுகள் சொல்லும் போது கண்ணுக்கு தெரிகிறது, ரொம்ப நுணுக்கமான, ரொம்ப நுண்ணிய, அதாவது நுண்கிருமின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கண்ணுக்கு தெரியாத வண்டுகளை பற்றின ஆராய்ச்சியும் இந்த வளையாபதி ஆசிரியர் செய்திருக்கிறார். வண்டுகளுடைய இயல்பு பத்தி சொல்றாங்க. மிக சிறிய உயிரினம் தான் அந்த வண்டு. பூக்காத கொடி செடி எது, பூத்த செடி கொடிகள் எதுன்றது அந்த வண்டுகளுக்கு தெரியுமா. வண்டுகள் அதனுடைய அந்த வண்டு ரொம்ப மிகச்சிறிய ஒரு உயிர். அதோடைய கண் எவ்வளவு சிறியதா இருக்கும். அந்த கண்ணுக்கு என்ன தெரியுமா, இது ஒரு பூத்த செடி, இது முட்டவிழ்ந்த மலர், இதுக்குள்ள தேன் இருக்கும், இந்த செடிக்குள்ள இந்த ஒரு அரும்புக்குள்ள தேன் இருக்காது அப்படின்ற அந்த அறிவு வண்டுக்கு இருக்கிறதா. அந்த வண்டினுடைய அறிவை போல இங்க பொது மகளிர சொல்றாங்க. பொருள் இல்லாத ஆடவர் யாரு, பொருள் இருக்கக்கூடிய ஆடவர் யாரு அப்படின்றத ஒரு வண்டினம் எப்படி ஒரு மலருக்குள்ள தேன் இருக்கு இல்ல அப்படின்றத கண்டுபிடிக்குதோ, ஆராய்ச்சி செய்தோ, அது போல பொது மகளிரும் இருக்கிறார்கள் என்று 62வது பாடல்ல சொல்லியிருக்காங்க. அரும்பில மென்முகை அம்சொல் அவர்தாம் பரிச்சிலை வண்டின் வகையும் குறைவ அப்படின்னு இந்த பாடல் 62வது பாடல் நமக்கு சொல்லுது. என்னன்னா, ஒரு வண்டுக்கு தெரியுமா எந்த மொட்டுக்குள்ள தேன் இருக்கும், எதுக்குள்ள தேன் இல்ல, எந்த மலர் விரிந்து இருக்கிறது, முகையாக எது இருக்கிறது, அதாவது மலராத அரும்பாக எது இருக்கிறது, எது மொட்டாக இருக்கிறது, எந்த மலர் நல்லா மலர்ந்து இருக்கிறது, எது நேரத்துல அதிகமான தேனை உறிஞ்சி எடுக்க முடியும், எந்த அளவுக்கு தனக்கான அந்த உணவு கிடைக்கும் என்பது போல அந்த அறிவு வண்டினத்திற்கு உண்டாம். அந்த வண்டினத்தோடைய அறிவை பெற்றிருக்கிறாள் இந்த பொது மகளிர் அப்படின்றாங்க. பொது மகளிர் சொல்லும் போது இங்கேயும் பொருள் இருக்கக்கூடிய ஆடவர் யாரு, பொருள் இல்லாத ஆடவர் யாரு அப்படின்றத பார்த்துதான் தன்னிடத்துல அந்த பெண் அந்த ஒரு ஆடவரை சேர்த்து கொள்வாள். அப்படிப்பட்ட ஆடவரை தேடிதான் இந்த பெண்ணானவள் போவாள். அவளுடைய மனமானது அதை தான், அந்த பொருளை தான் நாடும். வண்டினத்திற்கு எப்படி அந்த அறிவு கடவுள் கொடுத்தாரோ அது போல இந்த பெண் தனக்குள்ளாக அந்த அறிவை வைத்திருக்கிறாள் அப்படின்றது போல இந்த பாடல் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க ஒரு நிலையாய்மை தன்மைதான். ஒரு இடத்துல அந்த பொருள் இல்லை அப்படின்னா அந்த பெண்ணானவள் அவர் இடத்துல சேர மாட்டா. அப்போ இந்த பொது மகளிரை பற்றி தான் இந்த வளையாபதி பாடல்ல நிறைய பாடல்கள் அதை முன்னிறுத்தி தான் சொல்லியிருக்காங்க. பூத்து குலுங்கக்கூடிய அந்த செடியை நல்ல பொருள் படைத்த ஆடவருக்கு ஒப்பாகவும், அந்த வண்டை ஒரு பொது மகளிருக்கு ஒப்பாகவும், பூத்து குலுங்காத செடியை, அதாவது தன்னிடத்துல தேன் இல்லாத செடியை பொருள் இல்லாத ஆடவருக்கும் ஒப்பிட்டு இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. 62வது பாடல். அடுத்தது நம்மளுடைய தலைமுடி. நம்ம தலைமுடியானது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இளமை காலம் முடியும் போது என்ன ஆகும், நரைத்து விடும். அந்த தலைமுடி எப்படி நரைக்கிறது, எந்த வயதுல நரையுது அப்படின்னு சொல்லிட்டு நரைமுடி வருகிறது அப்படின்றது ஒரு பாடலா சொல்லியிருக்காங்க. அது அந்த பாடலும் இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 6வது பாடல், வளையாபதியில இருக்க 6வது பாடல்ல அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 40 இதந்தாம் 40 இதந்தாம்
நரை தூவும் வந்தது இனி நீட்டல் துணிவாம் நிலையாது இளமையே. இந்த இளமை நிலையாமை பற்றி சொல்றாங்க. இளமை எப்போதும் நாம் இளமையாக வாழ முடியாது. வாழ்கின்ற நாட்கள்ல ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். ஒரு வேகமா கடந்து போற ஒரு விடயம்தான் நமக்கு இந்த இளமை. இளமை 40 அப்படின்னு ஒரு வரையறை சொல்ல, 40 வயது அப்படின்ற வரையறை சொல்லப்படுகிறது. 40 இதன்தாம் நரைத்தூவும் வந்தது இனி நீட்டல் துணிவாம் நிலையாது இளமையே என்று இந்த 6வது பாடல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆடவர் தங்களுடைய 40 வயது வரைதான் மகளிரை விரும்பி நாடுவர். 40 வயதிற்கு மேல் மகளிர் மேல் இருக்கும் அந்த ஆர்வமும் ஆசையும் குறைந்துவிடும். தலைமயிரும் 40 வயதை தொடும்போது நரைக்க தொடங்கும். இந்த நரை யமனது தூதுவனாக கருதக்கூடும். ஆகையால் 40 வயதுக்கு மேல் இளமை நிலைக்காது, இளமை நிலையற்றது, நிலையாமை ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறார். அப்போ அந்த 40 வயதுக்குரிய ஆடவருக்கு என்ன குணம் இருக்கும்? அவருடைய அந்த உடல் தன்மை, அவருடைய அந்த தலை முடியானது நரைத்து விடும் என்பது போல அந்த பாடல் கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே பாடல் கருத்து நமக்கு சீவக சிந்தாமணியிலும் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். மைத்திரண்ட வார்க்குழன் மேல் வண்டு ஆர்ப்ப இளமையோ நிலையாதே கான் அப்படின்னு திருத்தக்க தேவரும் தன்னுடைய சீவக சிந்தாமணியில சொல்லியிருக்காங்க. மைத்திரண்ட வார்க்குழன் மேல் வண்டு ஆர்ப்ப, எப்படி நல்ல கருமையாக இருக்கக்கூடிய அந்த தலை முடியானது, தலைமயிரானது இளமையை வெளிப்படுத்துகிறதோ, அது போல வண்டினம் நல்ல கருமை, நல்ல தேன் இருக்கிற இடத்துலதான் போய் இருக்கும் அப்படின்னு அந்த இளமைக்கு, இளமை யாக்கை பற்றி சீவக சிந்தாமணியில திருத்தக்க தேவரும் இதே கருத்தை சொல்வதாக நமக்கு குறிப்பு இருக்கிறது. அடுத்தது என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லாத்தையுமே சேமித்து வைக்கிறோம். ஒரு உணவு சமைத்தோம்னா அது கெடாமல் சேமித்து வைக்கிறோம். ஒரு பொருள் வாங்கணும், ஒரு நகை வாங்கணும் அப்படின்னா அதை பத்திரமாக நம்ம ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறோம். ஒரு பணம் இருக்குன்னா அதை வங்கியில போட்டு சேமித்து வைக்கிறோம். இந்த பழக்கம் அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கு. அதை நமக்கு வளையாபதி ஆசிரியர் சொல்றாங்க. என்னன்னா, எல்லாவற்றையும் நம்ம சேமித்து வைக்கிற அந்த பழக்கம், அதுதான் என்னன்னா சேமிப்பு திட்டம் பத்தி நமக்கு அந்த சேவிங்ஸ் மெத்தட் பத்தி சொல்றாங்க. என்னன்னா, விவசாயிகள் அடுத்த அறுவடைக்காக விதை நெல்லை என்ன பண்றாங்க, சேமித்து வைக்கிறாங்க. அது ஆதி மனிதன் அந்த தொழில் தமிழர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். இன்னைக்கு நம்ம உணவு உண்கிறோம், நாளைக்கு அது வேணும், மறுபடியும் அதை அந்த உணவை பெருக்கிக் கொள்வதற்கு அவன் சேமித்து வைத்தான். அதை ஒரு பாடல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. 41வது பாடல்ல விளைநிலம் முழுவார் போல் வித்து நீர் செய்து பொன்மீன் அப்படின்னு ஒரு வகை. விளைநிலம் முழுவார் போல், முழுவதுமாக அந்த விளைநிலத்தை பயன்படுத்துகின்ற, பண்படுத்தி விவசாயம் செய்கின்ற அந்த விவசாயி வித்து நீர் செய்த அதை, அந்த வித்தை என்ன பண்றான், அதை எடுத்து வைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு வரிகள் 41வது பாடல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது உணவை கூட எப்படி பாதுகாத்து வைத்தான் அப்படின்றதும் ஒரு பாடல். 9வது பாடல்ல, அந்த பாடல் முழுவதுமாகவே வாசிச்சா அதோடைய பொருள் தெரியும். உண்டியல் காப்பு உண்டு, உரு பொருள் காப்பு உண்டு, கண்ட விழி பொருள் கல்விக்கு காப்பு உண்டு, பெண்டீரை காப்பது இளம் என்று ஞாலத்து கண்டு மொழிந்தனர் கற்றறிந்தோரே அப்படின்னு அந்த பாடல் முடியுது. 9வது பாடல் உண்டியல் காப்பு உண்டுனா உண்ணுகின்ற அந்த பொருள், மன்னிக்கிறோம், இது உண்டியல் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய பொருள், காசு பணத்தை நம்ம இந்த உண்டியல்ல போட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த பொருளை சொல்றாங்க. உண்டியல் காப்பு உண்டு, நம்ம சேமித்த பொருளை காத்து வைக்கிற அந்த ஒரு உண்டியல் என்ற ஒரு பொருள் நம்ம இடத்துல இருக்கிறது. உரு பொருள் காப்பு உண்டு, நம் சம்பாதித்த பொருட்களை ஒரு பத்திரமாக ஒரு இடத்துல காத்து வைக்கிற அந்த ஒரு காப்பு உண்டு. கண்ட விழி பொருள் கல்விக்கு காப்பு உண்டு, நம்மளுடைய கல்வியையும் நாம் காத்து கொள்ள வேண்டும். கல்வியை காத்துக் கொள்வது என்றால் என்ன? இங்க நாம் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக, அந்த பறைசாற்றுவதன் மூலமாக, அந்த கற்ற கல்வியின்படி நடப்பதின் மூலமாக நம்ம எப்படி ஒரு கல்வியை நம்ம காக்க முடியும், கல்வியை நம்ம எப்படி சேமித்து வைக்க முடியும்? இப்ப வள்ளுவர் சொல்றது போல கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லும்போது, கல்வியை எப்படி நம்ம காத்துக்கொள்வது, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது, அது மட்டும் இல்லாம அந்த கல்வியின்படி, அந்த ஒழுக்கத்தின்படி நாம் நடந்து கொள்வதன் மூலமாக, நம்மளுடைய நடத்தையின் மூலமாக அந்த கல்வியை நாம் காப்பதா இங்க அர்த்தம் சொல்லப்படுகிறது.
உண்டியல் பொருளை காப்பது உண்டு, உணவை காப்பது உண்டு, பொருளை காப்பதுக்கு வழி இருக்கு, கல்வியை காப்பதற்கும் வழி இருக்கு. ஆனா இந்த 3வது வரியில என்ன சொல்றாங்கன்னா, பெண்டீரை காப்பது இளம். ஒரு பெண் பிள்ளையை, பெண்ணுடைய மனதை காப்பது மிகவும் கடினம். எல்லா பொருளையும் உலகத்துல காப்பாத்திடலாமா? ஆனா ஒரு பெண்டீருடைய மனதை காப்பது இளம். இளம்னா முடியாது என்று ஞானத்து கண்டர். இந்த உலகத்தில் அறிவு சார்ந்த கற்றறிந்தவர்கள் இதை கற்று தெரிந்த உண்மை. இடையிட்டு மன்னிக்கணும் மேடம், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. 30 நிமிஷம். எந்த கருத்தோட முடிச்சிடறோம். அப்போ எந்த பொருளை வேண்டுமானாலும் நம்ம பாதுகாத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பெண்டீருடைய மனதை பாதுகாப்பது மிகவும் கடினம். யார் ஒருவராலும் பூட்டு போட்டு காவல் செய்தோ பெண்டீருடைய மனதை அடக்க முடியாது, காக்க முடியாது. ஒரு பெண் நினைத்தால் மட்டுமே தன்னை ஒழுக்கமாக காத்துக்கொள்ள முடியும் என்பது போல அந்த 9வது பாடல் இருக்கு. அப்போ ஒரு பெண்ணுக்கு உரிய அந்த கற்பு, அந்த செல்வத்தை அவள்தான் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது போல இந்த பாடல் வரிகள் நமக்கு சொல்லியிருக்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற அந்த பாடல் வரி போல ஒரு பெண்ணினுடைய மனம் அவளால மட்டும்தான் பாதுகாக்க முடியும். வேற எந்த ஒரு பூட்டு போட்டோ, எந்த ஒரு பெட்டிக்குள்ள வைத்தோ, எந்த ஒரு காவல் காத்தோ ஒரு பெண்ணினுடைய மனதை காக்க முடியாது என்று கற்றறிந்தார் நமக்கு தெரிந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது போல இந்த பாடல் 9வது பாடல் அமைந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு பாடலையும் அந்த அறிவியல் கருத்து இன்னும் நிறைய இருக்கு. நான் சுருக்கமா குறிப்பெடுத்து வச்சதுல நான் இந்த நேரத்துக்குள்ளாக நேர மேலாண்மை கருதி முடிக்கிறேன். அப்ப இலக்கியம், தமிழ் இலக்கியம் பன்முக நோக்குல நம்ம பார்க்கலாம். காப்பியம் என்று சொல்லும்போது ஒரு தனி மனிதனுடைய காப்பியத்தை அவனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வளையாபதி பாடல்களுக்கும் இந்த கதைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்றத நம்ம சொல்றோம். இதனுடைய இப்படிப்பட்டதான நமக்கு இந்த கருத்துக்களும் இதோடைய இந்த வரலாறு நூலுடைய வரலாறு நமக்கு வஉசியா அந்த நம்மளுடைய இவரு தான் நமக்கு ஊவேசா தான் நமக்கு இதோடைய குறிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம இணையத்துல இந்த செய்தியை பார்க்கிறோம். ஒவ்வொரு பாடல்கள்லயும் இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்ற இடத்துல பெண்களை எப்படிலாம் ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்றதுதான் ஒரு அறிவியல் சார்ந்த கண்ணோட்டத்தோட இன்றைக்கு எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கொடுத்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும், இதுவரை கேட்ட இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கருத்துக்கள், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு எனக்கு இந்த பேச வாய்ப்பு கிடைத்ததுமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். பெண்வெளி சேரலை மறுக்கும் சமண சமய காப்பியமாக நிலையாமையை கூறும் நூலாக அறியப்பட்ட வளையாபதி காப்பியத்தில் பொதிந்து கிடக்கும் அறிவியல் கருத்துக்களை பாடல் எண்களோடு முன்னிறுத்தி பேசிய வேதகனி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்க வருமாறு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அவைக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று சென்னை அம்பத்தூர் வயலட் கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் வேதகனி அவர்கள் வளையாபதி என்ற நூலினை எடுத்துக்கொண்டு கருத்தாய்வு செய்திருக்கிறார்கள். மிக சிறந்த கருத்தாய்வு. எனக்கு சில அதிர்ச்சி, அதாவது சில ஆச்சரியமான விஷயங்கள் இன்று நான் தெரிந்து கொண்டேன். ஒன்று, வளையாபதியினுடைய நூலினுடைய ஆசிரியர் யார் என்று இதுகாரும் தெரியாதது ஒரு வியப்பானது ஒன்று. இரண்டாவது, அந்த காலத்திலேயே அறிவியல் பின்புலத்தோடு ஒரு நூல் படைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு உண்மையும் நாம் இன்று தெரிந்து கொண்டோம். குறிப்பாக மீன், காற்று, வண்டு போன்ற இயற்கையை சார்ந்த சில விஷயங்களை சொன்னதும் நமக்கு ஒரு புதிய செய்தியாக இருந்தது. காசில்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி என்று சொல்லக்கூடிய அந்த பொது மகளிரினுடைய போக்கினை பற்றி பல இடங்களில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல அழகான அறிவு சார்ந்த திறனாய்வு மிக சிறப்பாக இருந்தது. இன்ற காலகட்டத்திலே ஒரு பெண்ணினுடைய மனதை யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது, அதை பூட்டு போட்டு வைக்கவும் முடியாது என்கின்ற அந்த ஒரு விந்தையான உண்மை, அதிர்ச்சி தரக்கூடிய அப்பட்டமான உண்மையையும் உரைத்து காட்டிய முனைவர் வேதகனி அவர்களுக்கு நன்றி. இன்னும் ஒவ்வொரு பாடலையும் 8வது பாடல், 56வது பாடல் இது என்று அவர் நுணுகி ஆராய்ந்து கருத்தாய்வு செய்த விதம், அதிகம் அறியப்படாத அந்த வளையாபதி நூலை பற்றி
வெளிச்சம் போட்டு காட்டிய முனைவர் வேதக்கணி அவர்களுக்கும், களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாளுடைய தமிழ் துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மிக சுவாரஸ்யமாக ஆர்வத்துடன் இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டக்கூடிய வகையிலே கருத்தாய்வு செய்த முனைவர் வேதக்கணி அவர்களுக்கு நன்றி, பாராட்டுக்கள். கருத்துரை வழங்கிய இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றியுரையாற்ற வருமாறு முதுகலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு மா சிவஞானம் அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 254. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சென்னை அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஈரா வேதக்கணி அவர்கள் வளையாபதி என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். நீண்ட நாள் ஆசையாக இந்நூலை கருதியமை, தன்னுடைய படைப்பாக்கத்தின் சாரத்தை எடுத்துரைத்தமை, தமிழ் அன்னையின் அணிகலன்களுள் ஒன்றாக வளையாபதியினை கூறியமை, நூல் குறித்த அறிமுகத்தை சுட்டிக்காட்டியமை, நிலையாமை கருத்தினை பறைச்சாற்றும் ஆவணம், நவகோடி நாராயணனின் வரலாற்றை பதிவு செய்யும் பணுவல், ஒவ்வொரு பாடலிலும் அறிவியல் சார்ந்த கூறுகள் இடம்பெற்றுள்ளது என்றமை, காப்பிய கதையினை எடுத்துரைத்தமை, அறம் பொருள் சார்ந்த கருத்துக்களை கூறும் நூல், அருகு கடவுளை பற்றி பேசுகிறது, பொது மகளிரை மீனின் இயல்புகளோடும் காற்றின் தன்மையோடும் நிலவோடும் வண்டின் இயல்போடும் பொருத்தி வரக்கூடிய பாடல்களை எடுத்துரைத்தமை, கயவர்களை விழா எலும்போடு ஒப்பிடும் தன்மை, 40 வயதில் நரைமுடி தோன்றும் என்றமை, உணவு சேமிப்பு, விதைநெல் எடுத்து வைக்கும் தன்மை, கல்வியை காக்க வேண்டும், பெண்ணின் மனதை காப்பது கடினம் போன்ற கருத்துக்கள் இடம்பெற்றமை, சீவக சிந்தாமணியின் கருத்துக்களும் வளையாபதியின் கருத்துக்களும் ஒன்றி காணப்படுவதாக கருதியமை, இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்றுள்ள அறிவியல் சார்ந்த கருத்துக்களை நுணுகி ஆராய்ந்து நுட்பமாகவும் தெளிவாகவும் உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் அம்மா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தர பாண்டியன், திரு ஆறுமுகசாமி ஐயா, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. மனதை பொத்தல் குடிசையாக வைத்திராமல் எந்த புதையலையும் தாங்கும் இரும்பு கோட்டையாக வைத்திருக்க கற்க வேண்டும் என்னும் சிந்தனைவர்களோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் சந்திப்போம். நன்றி.